அதனால் மனசை பத்திரமா பார்த்துக்கணுமா உடலை பத்திரமா பார்த்துக்கணுமானா மனசை தான் பத்திரமா பார்த்துக்கணும். மனசை உங்களுடைய கண்ட்ரோல் இல்லை, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா போதும். நம்ம மனசை பத்திரமா பார்த்துக்கிறது நான் செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிடையாது. என் மனசில் நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு பாருங்கள். நல்லது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நல்லது அதிகரிச்சு கேளுங்க. என்னைவனே நீ எனக்கு நல்லது கொடுத்துருக்க, நல்ல எண்ணத்தை கொடுத்துருக்க, இந்த எண்ணம் வாழுங்காலமாக அதிகரிக்கணுமே மற்றவங்களை பற்றி. அல்லது எனக்கு கெட்ட எண்ணம் இருக்குது, இது வேண்டாம் இவனே என்னை மன்னிச்சு மீட்டு கொடுத்துரு, அதுவும் நீ வாழ வைக்கும் காலம் எல்லாம். இந்த கெட்டன வர வேண்டாம். நீ யாருக்கும் பொருளை கொண்டு அருளை கொண்டு கொடுக்கும் பொழுது அது ஏற்கனவே மனப்பகுதியை கொடு, ஆனால் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இப்போ நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் அந்த எண்ணம் எனக்கு வர வேண்டாம், கெட்ட எண்ணம் வர வேண்டாம். உங்ககிட்ட நன்மை அடையணும், என்கிட்ட மற்றவங்க நன்மை விளையணும். தீமைகள் இருக்கக்கூடாது, என் மூலமாக தீமை பரவும் கூடாது. நம்ம மூலமாக எந்த வகையிலும் தீமை பரவக்கூடாது. என் எண்ணங்களையும் சரி, என் பேச்சுகளையும் சரி, என் செயல்களையும் சரி, என் பார்வைகளையும் சரி, மற்றவங்களுக்கு தீமை பரவக்கூடாது, அது தொடரவும் கூடாது. ஆனால் இந்த அடிப்படையில் எண்ணங்களையும் பேச்சுகளையும் செயல்களையும் பார்வைகளையும் நன்மைகள் பரவும். நம்மகிட்ட ஒட்டுமொத்தமாக அர்ப்பணிச்சிடணும். நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு நன்மையில் போய் சேரணும் அடிப்படையில் விருப்பத்தை வைக்கும் பொழுது அந்த கெட்டலை நீக்கப்பட்டோம். நன்மை விரும்புவது கெட்ட உணர்வுலாம் போயிடும். அல்லது கெட்டது உணர்ந்து வேண்டாம் விட்டால் நன்மை விளைய ஆரம்பிச்சோம். எந்த அடிப்படையில் கெட்டாலும் சரி, நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோமா அது. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கெட்டது இருப்போம் காரணமாக கெட்டது நிறைய தெரியுது நம்மள்கிட்ட. மற்றவங்கள்ட்ட கூட நம்ம குடும்பத்திலையும் சரி, நம்மளுடைய கணவன் மனைவி பிள்ளைங்கள் பெற்றவங்க அப்படிங்கிற எல்லா இருக்கிற குடும்பத்தாரில் கூட இருக்கிற பலவட்டவங்க கூட நம்ம நன்மையை பார்க்கக்கூடிய ஞானங்களை கேட்கறது இல்லை. நம்ம பார்க்குறதெல்லாம் உடனே ஒரு கெட்டதை பார்த்தா அதை மட்டுமே மனசு வச்சுக்கிறோம். அவங்க மூலம் பல நன்மையில் மறந்துருக்கலாம் எப்படி அருளை கொண்டு, அதெல்லாம் மறந்தவங்களாகிடும். ஒரு தப்பு நமக்கு எதிராக நம்ம புரிஞ்சு கூட தப்பாக இருக்கலாம், அல்லது அவங்க சில காரியங்களில் பலவீனத்திற்காம சில ஏற்பட்டிருக்கலாம். அதை மட்டுமே நம்ம பெருசுபடுத்துகிறோம். நீங்கள் பிடித்தால் கொடியுறுப்பு பிடிக்கிறீர்கள். இவ்வளோ காலம் நன்மையில் அடைஞ்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அருளை கொண்டு நம்ம அனுமதியை கொண்டு, அதுக்கு கொஞ்சம் நினச்சி பார்த்தோன்னு சொன்னால் இந்த குற்றம் பெருங்குற்றம் ஆயிடாது. இறக்கம் வந்துடுவாங்க மேலே. இப்போ நமக்கு ஒருத்தர் உதவி இருக்காங்க, பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்கள் நம்மளை ஆறுதல்படுத்திருக்காங்க, நம்பிக்கை பலப்படுத்தியிருக்காங்க. அது என்னுடைய மன்னிப்பு கொண்டு அவங்க கொண்டு தான், அவன் அருளை கொண்டு தான். ஆனாலும் நம்ம அதை நினச்சி பார்க்குறது கிடையாது. ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமா மற்றவங்களை பெருங்குற்றவாளி ஆக்குறதுக்கு. அப்படி ஏதாவது கிடைச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடியுறுப்பு பிடிக்கிறோம். நீங்கள் பிடித்தால் கொடியுறுப்பு பிடிக்கிறீர்கள். அப்படி பிடிப்பதன் காரணமாக அவங்க மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லும் பொழுது, மன்னிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு போகும்போது நம்ம மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைக்கும் பொழுது மற்றவங்க மன்னிச்சு பழகுங்க, ஏன்னு சொன்னால் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக இது இந்த மன்னிப்பு தேவைப்படுது, நான் உங்களை மன்னிச்சு வாழ வச்சுட்ருக்கேன். மனித செய்யும் அக்கிரமங்களுக்காக இறைவன் உடம்புல பிடிச்சா ஒருத்தர் மிஞ்ச மாட்டோம் நம்ம எல்லாருமே. நான் உங்களை மன்னிச்சு வாழச்சும் என்னுடைய குணங்களை பின்பற்றுங்க, குடும்பத்தாரை மன்னிச்சு பழகுங்க, உங்களோட இருக்கும் பழகணும். ஆனால் மன்னிக்க முடியாது, மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மனமோடு இருக்கும் பொழுது நம்ம மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்.